மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஜூன் 5, 2026 அன்று உலக சுற்றுச்சூழல் தினம் மாருதி சுசுகி நிறுவனம் தனது புதிய E100 எத்தனால் வாகனத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். இது இந்தியாவின் ஆட்டோமொபைல் வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும். இந்தியாவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி 100% எத்தனாலில் இயங்கக்கூடிய புதிய ஃபிளக்ஸ் ஃபியூல் வாகனத்தை ஜூன் 5, 2026 அன்று டெல்லியில் நடக்கவுள்ள ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்த உள்ளது. நாக்பூரில் நடைபெற்ற 19வது ராஸ்கர் மேளா நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கட்கரி, புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை இந்தியா குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த புதிய வாகனத்தின் வருகையானது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத, செலவு குறைந்த மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட எரிபொருளை இந்தியர்களுக்கு வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப முன்னேற்றம். தற்போது இந்தியாவில் உள்ள கார்கள் இவ்வளவு அதிக சதவீத எத்தனாலில் ஓடும் திறன் கொண்டவை அல்ல. இந்த புதிய வாகனம் எத்தனால் கலப்பு எரிபொருளை கையாளும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட எரிபொருள் சேமிப்பு, விநியோக மற்றும் இக்னிஷன் அமைப்புகளை கொண்டிருக்கும். முன்னதாக 2025 நடந்த டோக்கியோ மொபிலிட்டி ஷோவில் சுசுகி நிறுவனம் ஒரு பிரான்ஸ் ஃபிளக்ஸ் ஃபியூல் மாடலை காட்சிப்படுத்தியிருந்தது. ஆனால் ஜூன் மாதம் அறிமுகமாக உள்ள புதிய மாடல் இன்னும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் வெளிவர வாய்ப்புள்ளது. இந்தியா தனது எரிபொருள் தேவையில் 87% இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்கிறது. இந்த சுமையை குறைக்கவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எத்தனால் கலப்பு எரிபொருளை நோக்கி அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே டொயோட்டா, டாடா, மகேந்திரா போன்ற 12 நிறுவனங்கள் தங்களின் ஃபிளக்ஸ் ஃபியூல் வாகனங்களை காட்சிப்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. E30 எரிபொருள் தரநிலை பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் முறை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிலையில் இந்திய தர நிர்ணய அமைப்பு இப்போது E22, E25, E27 மற்றும் E30 ஆகிய கலப்புகளுக்கான தொழில்நுட்ப விவர குறிப்புகளை வெளியிட்டுள்ளது. இது எதிர்காலத்தில் பெட்ரோலில் எத்தனால் அளவை 30% வரை உயர்த்த வழிவகுக்கும். E20 இதில் 80% பெட்ரோல் மற்றும் 20% எத்தனால் கலந்துள்ளது. E100 இதில் 100% எத்தனால் மட்டுமே உள்ளது. பெட்ரோல் கலப்பு கிடையாது. உயர்தர எத்தனால் கலப்புகளை சாதாரண வாகனங்களில் பயன்படுத்தினால் என்ஜினின் ஆயுள் மற்றும் மைலேஜ் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை அறிய ஆட்டோமோட்டிவ் ரிசர்வ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எத்தனால் உற்பத்தியின் மூலம் இந்திய விவசாயிகள் இனி எனர்ஜி புரொவைடர்ஸ் மாறி வருகின்றனர் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஹோண்டா மற்றும் சுசுகி நிறுவனங்கள் ஏற்கனவே எத்தனாலில் இயக்கும் இருசக்கர வாகனங்களை சந்தையில் கொண்டு வந்துள்ளன. இது மலிவான பயணத்திற்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனால் என்பது வெறும் எரிபொருள் மட்டுமல்ல, இது இந்தியாவின் எரிசக்தி இறையாண்மைக்கான ஒரு முக்கிய ஆயுதம். பெட்ரோல் இறக்குமதிக்கு நாம் செலுத்தும் கோடிக்கணக்கான அந்நிய செலாவணி இனி இந்திய விவசாயிகளின் பாக்கெட்டிற்கு செல்ல போகிறது என்பதுதான் இந்த மாற்றத்தின் சாரம்சம்.